வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கபிலன் அயலியோட கண்ணை நோண்டி நொங்க எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அது ஒரு கட்டத்தில் பாவை பாப்பா கையில் சிக்கிடுச்சு. அந்த பாவை பாப்பா அந்த கண்ணை ஒவ்வொருத்தர்கிட்டையா நீட்டுறாங்க. நம்ம அயலி எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது டூப்ளிகேட் கண்ணு அப்படின்னு நம்ப வச்சுறாங்க. அதோட செல்வநாயகி அந்த கண்ணை செல்வநாயகிட்ட இருந்து நம்ம பாவை பாப்பா வாங்கிறாங்கன்னே சொல்லலாம். பாவி பாப்பா மீட்டு அந்த கன்னை வச்சுட்டு இருக்க நேரம் நம்ம கபிலன் அதை எப்படியாவது நம்ம அந்த கன்னை எடுத்துடணும். இந்த சிவா அல்லது அயலி 2 பேர்த்துல யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக போலீஸ் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு இருக்க நேரம் தான் சும்மா ஷாக்கிங்காக அந்த கன்னை நம்ம பாவை பாப்பாக்க கவனத்தை திசை திருப்பி அதை மாற்றிக்கிட்டு விளையாடுறதுக்குள்ளே கன்னை வச்சுறாங்க. அதோட பாவை பாப்பா அதை அடிக்க நேரம் பபுள்ஸாக செம்ம ஹாப்பியாக ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கபிலன் வேறு வழியே இல்லை, அயலி தான் இதை மாற்றிருப்பா அப்படின்னு நேராக போய் அயலிக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த கன்னை மாற்றினது நான் பார்க்க நேரம் அது ஒரிஜினல் கன்று தான், அது பிறகு எப்படி இந்த கன்னாக மாறிடுச்சு, எல்லாம் நீங்கள் செய்த வேலை தான், சொல்லுங்கள் யார் போலீஸ் அப்படின்னு கேட்க நேரம் என்ன கொழுந்தனாரே நீங்கள் இப்படி சொல்லுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல அயலி செம்ம காமெடியாக நம்ம கபிலனை அப்படியே ஒரு முட்டாள் மாதிரி ஆக்கி விட்டுறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. நம்ம கபிலன் நம்ம அயலியோட எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு அதில் இருக்க கன்னை எடுத்துக்கிட்டு இதை எப்படியாவது அயலிட்ட கேட்டு மிரட்டலாம் அப்படின்னு பார்க்க நேரம் தான் அது துரதிர்ஷ்ட வசமாட்டு நம்ம பாவை பாப்பா கிட்ட சிக்கிடுச்சு. ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் நம்ம பாவை பாப்பா வச்சுட்டு இருக்க நேரம் தவறுதலாக கீழே போடுறாங்க. கீழே போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே அவங்க கவனத்தை நம்ம சிவா திசை திருப்பி அயலி அந்த கன்னை மாற்றி விளையாட்டு சாதன கன்னாட்டு மாற்றி வச்சுறாங்கங்க. இதை இதை நம்ம கபிலன் எடுத்து நம்ம பாவை பாப்பா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஆனால் நம்ம பாவை பாப்பா ஒரு கட்டத்தில் அதை பறித்து நம்ம கபிலனை பார்த்து அப்படியே சூட் பண்ணுறாங்க. நம்ம கபிலன் ஐயோ நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு போய் அரண்டு நிற்க நேரம் தான் அதுலேருந்து பபுள்ஸாக வருது. அதை பார்த்து செம்ம அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. எப்படி இந்த கன்று இப்படி மாறிடுச்சு, இது அயலியோட வேலை தான், அவங்க நான் ஒரிஜினலாக பார்க்க நேரம் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கன்று தான், அது பிறகு எப்படி இப்படி மாறிடுச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நேராக அயலிக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லு அயலி, நீ போலீஸ் தானே, நீ தானே அந்த கன்னை மாற்றினது, நான் ஃபஸ்ட்டு பார்க்க நேரம் ஒரிஜினல் கன்னாக தான் இருந்து அது பிறகு எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்க நேரம் கொழுந்தனாரே உங்களுக்கு கண்ணு தெரியலைன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி போட்டு கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. கபிலன் இல்லை, என்னை நல்லா ஏமாற்ற பார்க்குறீங்க, நீங்கள் 2ல் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக போலீஸ், இல்லை 2 பேருமே போலீஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, என்னை பற்றியும் வர்மாயை பற்றியும் தெரிஞ்சு நீங்கள் பிடிக்க வந்த ஆட்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க, வர்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே வர்மாவா, அது யார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி கபிலன்ட்ட கேட்குறாங்க. உடனே கபிலன் என்ன நம்மளே நம்ம வாயால் அந்த மாஃபியா கும்பல் தலைவன் வர்மார் கூட தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லி இந்த அயலி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துட்டையும் பரப்பிட்டா என்ன ஆகும், அதனால சரி, ஆனால் இவங்க மேலே ஒரு கண்ணு எதுக்கும் இருக்கவே செய்யணும் இந்த அயலி சிவா மேலே அப்படின்னு கபிலன் அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் கபிலா உன்னையும் அந்த வர்மாவையும் பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சி உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி நினைக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம இந்திராணி நம்ம கபிலனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஆளை செட் பண்ணிக்கிறாங்க. கபிலன் என்ன பண்ணுறான், அவனுக்கும் வேற ஏதாவது கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்கா, அவனோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, அதே நேரத்தில் சிவா அயலி அவங்கள பற்றியும் நம்ம விசாரிக்கணும், அப்போ தான் எல்லாமே தெரியும், நம்ம வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்ம கபிலனை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு, கபிலனும் அவன் சாதாரண ஆள் இல்லை, சிவா அயலி சொல்லதும் கொஞ்சம் உண்மைதான் இருக்கும் போல் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் உதய பெருமாள் நம்ம சங்கரியோட
வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமா பிறந்த இந்த சிவாய வேற என்னால ஏத்துக்கிட முடியாம ஆயிட்டு சங்கரி. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு எனக்கு வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. நான் இப்போ சிவாவ ஏத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ உள்ள லைஃப்ப நான் எல்லாத்துட்டயும் அவமானப்பட்டு என்ன அப்படியே கஷ்டப்படுத்துவாங்க எல்லாரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிறேன். என்ன மன்னிச்சிடு சங்கரி அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துறாங்க. இந்திராணி பார்த்து செம அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ சிவா சொன்னது உண்மைதான். சிவா என்னோட தம்பி தான். அப்போது சித்தப்பாவுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இதை எப்படி அவனுக்குள்ள உரிமையை நான் இந்த வீட்டில் கொடுக்க போகிறேன்? எல்லாரும் இது தெரிஞ்சால் எவ்வளோ சங்கடப்படுவாங்க. அதோட சித்தி கோபிச்சுட்டே வீட்டை விட்டு போயிடுவாங்க. கபிலனும் எனக்கு போட்டியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சிவாய் மேலே கோவப்பட்டு சிவாவோட உயிரை பறிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதை விட ரித்திகா பயங்கர ஆள். ரித்திகா நம்ம கபிலனை தூண்டி விட்டு ஏற்கனவே என்னென்ன கஷ்டம் பண்ணிட்டு இருக்கா. இப்போவும் இனி இது தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இந்திராணி எப்படியும் சிவாக்கும் அயலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். யார் தடுத்தாலும் என் சொந்த காசுலேருந்து நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவங்க கல்யாண ஏற்பாடுகள் நடக்கட்டும் அப்படின்னு கல்யாண ஏற்பாடுகளுக்கு களை கட்டுறாங்கங்க.